உலக விஷயங்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டது கிடையாது. ஒரு முறை ஹுனைனுடைய யுத்த களம், ஹுனைனுடைய யுத்தம் முடிந்து போர் செல்வங்கள், போர்ல கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி செல்வங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்ன்றது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். யார் யாருடைய ஈடுபாடு எவ்வளவு இருந்துச்சு, யார் யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒருத்தர் சொன்னாரு, இந்த பங்கீடு ஒரு அநியாயமான பங்கீடு, இது சரியா பிரிச்சு கொடுக்கற மாதிரி தெரியல, இது ஒரு அநியாயமான பங்கீடாக தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுக்கறது அநியாயமான பங்கீடுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படலை, பொறுமையா இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு சரியா பிரிச்சு கொடுக்கலன்னா அப்புறம் யார் தான் உங்களுக்கு சரியா பிரிச்சு கொடுப்பாங்க சொல்லிட்டு பொறுமையா சொன்னாங்க, லகது ஊதிய அஹி மூசா அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர. என்னுடைய சகோதரரான மூசா இதைவிட அதிகமான மனவேதனைக்கு ஆளாக்கப்பட்டார், அவர் பொறுத்துக்கிட்டாரு, நானும் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு உலக காரியங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படலை. ஆனா அல்லாஹ் விட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயம் அப்படின்னா அல்லாஹ் ரோஷக்காரன். அதை நம்ம பார்க்கிறோம்.